சட்டப்பேரவையில் தமிழக அரசின் 2024-25 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திங்கட்கிழமை தாக்கல் செய்தார். 2030க்குள் குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் எனும் பெயரில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. 2024-25 1 லட்சம் வீடுகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வீட்டின் மதிப்பீடு 3.5 லட்சம் என கணக்கிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் எனும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவர்களது கல்வியை மெருகேற்றிட உதவும் வகையில் மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். இத்திட்டத்துக்கு ரூபாய் 370 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3ஆம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும் அரசே ஏற்கும். மலைப்பகுதிகளில் வாழும் மகளிர் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் திருவாரூரில் சிட்கோ தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும். திருச்சியில் ரூபாய் 350 கோடி மதிப்பீட்டில் 6.3 லட்சம் சதுரடி பரப்பளவிலும், மதுரையில் ரூபாய் 345 கோடி மதிப்பீட்டில் 6.45 லட்சம் சதுரடி பரப்பளவிலும் புதிய டைடல் பார்க் அமைக்கப்படும். ரூபாய் 2483 கோடியில் விருதுநகர் மற்றும் சேலத்தில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். இதன் மூலம் 2.8 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். விருதுநகர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல் மற்றும் புதுக்கோட்டையில் குறு தொழில் தொகுப்புகள் உருவாக்கப்படும். தஞ்சாவூர், சேலம், திருப்பூர், வேலூர் மற்றும் தூத்துக்குடியில் நியோ டைடல் பூங்காக்கள் உருவாக்கப்படும். இதன் மூலம் 13,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் போன்ற 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் 10% ஊதிய மானியம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். கோவை, மதுரை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரியில் ஆயத்த தொழில் வளாகங்கள் அமைக்கப்படும். கரூர், ஈரோடு, விருதுநகரில் ரூபாய் 20 கோடியில் மினி ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையம் மேம்படுத்தப்படும். குறளகம் நவீனப்படுத்தப்படும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு ரூபாய் 12,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை, கோயம்பேடு முதல் ஆவடி வரை, பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழங்குடியின தலைவர் மகேந்திரஜித் மாளவியா பாஜகவில் இணைந்தார். மக்களவைத் தேர்தல் விரைவில் வரவுள்ள நிலையில் மகேந்திரஜித் மாளவியா பாஜகவில் இணைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கில் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எஸ்.வி. சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்ததை ஏற்று தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். காங்கிரஸ் கட்சியில் தான் தொடர்வதாகவும் பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான செய்தி சதி என்றும் கமல்நாத் கூறியதாக மத்திய பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜித்து பத்வாரி விளக்கமளித்துள்ளார். பீகாரை அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அம்மாநில முதல்வர் சம்பாய் சோரன் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் சம்பாய் சோரன் இந்த கணக்கெடுப்புக்கு அனுமதி அளித்துள்ளார் என்று அம்மாநில அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் திங்கட்கிழமை சென்னையில் நடைபெற்றது. 2 கோடி உறுப்பினர்கள் என்று இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நமது முதற்கட்ட பணி என கட்சியினருக்கு நடிகர் விஜய் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரில் போஸ்டர்கள், பிளக்ஸ் பேனர்கள் தயாரிக்கும் போதும் பயன்படுத்தும் போதும் கட்சி தலைமையால் வழங்கப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஃபாப்டா 2024 விருது வழங்கும் நிகழ்வில் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஓப்பன்ஹைமர் படம் சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர் உள்ளிட்ட 7 விருதுகளை குவித்துள்ளது.